வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ராபர்ட் கியோசகியோட ரொம்ப ஃபேமஸான ரிச் டேட் புவர் டேட் புக்ல இருக்கிற நம்ம லைஃபையே மாத்தக்கூடிய பணக்கார ரகசியங்களை தான் நாம டீகோட் பண்ண போறோம். நிஜமாவே சொல்றேன், பணத்தை பத்தி நீங்க இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த மொத்த சிந்தனையையும் இது தலைகீழா மாத்த போகுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 15 கோடி ரூபாய் சாதாரணமா வாழ்க்கையில சம்பாதிக்கிற காசு இல்லைங்க இது. முகேஷ் அம்பானி தன்னோட பிசினஸ்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கிற லாபம். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு நம்பர்ல இது. நம்பவே முடியலல்ல. ஆனா இப்போ இந்த நம்பரை பாருங்க, 9 லட்சங்கள். நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஊழியரோட ஒரு வருஷ வருமானம் இதுதான். அம்பானி இருக்கிற அதே பொருளாதாரத்துல தான் நாமும் இருக்கோம். ஆனா நம்மளோட வருமானம் வருஷத்துக்கே 9 லட்சத்தை சுத்தி தான் நிக்குது. நம்ம நேரத்தை பணத்துக்காக வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள நம்ம எப்படி மாத்திக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த மிகப்பெரிய கேப் ரொம்ப அப்பட்டமா காட்டுது. சோ இதுல இருந்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்ம ஏன் இன்னும் ஒரு நிரந்தர வேலையை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம்? கொஞ்சம் யோசிங்க. துருபாய் அம்பானி, வாரன் பஃபெட், ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி பல கோடீஸ்வரர்கள் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். அப்போ அவங்க மட்டும் எப்படிங்க அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாங்க? அவங்க கிட்ட மட்டும் அப்படி என்ன சீக்ரெட் இருந்துச்சு? இரு தந்தையர், இரு மனம், செல்வத்தின் தொடக்கம். அதாவது வெல்த் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி தன்னோட லைஃப்ல 2 அப்பாக்களை பார்க்கறாரு. ஒருத்தர் பல டிகிரிகள் படிச்ச ஏழை அப்பா, இன்னொருத்தர் ஹை ஸ்கூல் கூட தாண்டாத பணக்கார அப்பா. இதுல ஏழை அப்பா பணத்தை பத்தின ஒரு தப்பான புரிதலோட பணத்துக்காகவே எப்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடனாளியாவே இருப்பாரு. ஆனா அந்த பணக்கார அப்பாவோ பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பாரு. பேங்க்ல பணம் குறையுதேன்னு அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா செல்வம் அப்படிங்கிறது பேங்க்ல இல்ல, அது நம்ம மைண்ட் செட்ல இருக்குன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பயமும் பேராசையும் தான் நம்மள ஆட்டி படைக்குது. இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? பணம் இல்லனா நாளைக்கு நம்ம வாழ்க்கை என்னாகுன்ற ஒரு பயம் நம்மள உடைக்க வைக்குது. சரி, கையில கொஞ்சம் பணம் வந்த உடனே என்ன பண்றோம்? அந்த பேராசைனால பல ஆடம்பர பொருட்களை இஎம்ஐல வாங்குறோம். இதனால மறுபடியும் பணம் இல்லாம போகுது, மறுபடியும் போய் உடைக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. நம்மள பல பேரோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? முதல்ல சம்பளம் வாங்குறோம், அப்புறம் புது கார், லேட்டஸ்ட் ஐஃபோன்னு பல பொருட்களை வாங்குறோம். சீக்கிரமே பணம் காலியாகுது. அதனால மறுபடியும் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இதுதாங்க ராட் ரேஸ், அதாவது எலிப்பொறின்னு சொல்றாங்க. வருஷத்துல 3 வாரம் லீவு கிடைக்கும், 60 வயசுக்கு மேல பென்ஷன் வரும், என்னோட ஜாப் ரொம்ப செக்யூர்ட் ஆனது, இதெல்லாம் நம்மள காப்பாத்தும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஆபத்தான மாயைக்குள்ள சிக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். அசெட் வர்சஸ் லயபிலிட்டி. இந்த எலிப்பொறியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உண்மையான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தான். இந்த கான்செப்ட உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அசெட் அதாவது சொத்து அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடும். லயபிலிட்டி அதாவது பொறுப்பு அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கும். நீங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்களாங்கிறது இங்க முக்கியமே இல்ல. எவ்வளவு பணத்தை உங்ககிட்ட நீங்க தக்க வச்சுக்கிறீங்கிறது தான் நிஜமான ஃபினான்ஷியல் நாலேஜ். இப்போ மிடில் கிளாஸ் மக்களோட மிகப்பெரிய பிம்பத்தை நாம உடைக்க போறோம். 15 வருஷம் இஎம்ஐ கட்டி வாங்குற உங்க சொந்த வீடோ இல்ல சொகுசு காரோ உங்களுக்கு ₹1 கூட வருமானத்தை தராது. அப்போ அது என்ன? அது ஒரு லயபிலிட்டி. ஆனா அதே பணத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டாலோ இல்ல ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கி ரெண்டுக்கு விட்டாலோ அது உங்களுக்கு மாசம் வருமானத்தை தரும். அதுதாங்க அசெட். பெரிய வீடு, பெரிய கார் இதெல்லாம் சொத்துன்னு நம்ம ஊர்ல நினைக்கிற ஒரு மனநிலைய இந்த சிம்பிள் லாஜிக் சுக்குநூறாக்குதுல்ல. ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தினோட பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரியும். அவங்க சம்பாதிக்கிற பணம் நேரா ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோனுன்னு லயபிலிட்டிஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையான சொத்துக்களை உருவாக்குறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே மிஞ்சுறதில்ல. ஆனா பணக்காரர்களோட பணப்புழக்க முறை எப்படி இருக்குன்னு பாருங்க. முற்றிலும் வேறானது. அவங்க தங்களோட வருமானத்தை ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் மாதிரியான அசெட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த அசெட்ஸ் உருவாக்குற இன்கம் மூலமா தான் அவங்க தங்களோட சொந்த செலவுகளையே பாத்துக்கறாங்க. இந்த ஒரு ட்ரிக் தான் அவங்கள மேலும் மேலும் பணக்காரர்களா மாத்துது. 9 வயது தொழிலதிபர் சிறுவயதிலேயே ஒரு சொத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் பிராக்டிக்கலா எனக்கு சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. ராபர்ட் கியோசாகி தன்னோட 9 வயசுலயே வாரத்துக்கு வெறும் 10 சென்ட் சம்பளத்துக்காக கஷ்டப்படுறதை நிறுத்திட்டாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? பழைய காமிக் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தன்னோட வீட்ல ஒரு சின்ன லைப்ரரி ஆரம்பிச்சாரு. அந்த லைப்ரரியை பார்த்துக்க தன்னோட தங்கச்சிக்கு 1 சென்ட் சம்பளம் கொடுத்தாரு. அப்போ என்னாச்சு? அவரோட பிரசன்ஸ் இல்லாமலேயே பணம் அவருக்காக வேலை செய்யற ஒரு சூப்பரான சிஸ்டமை தன்னோட 9 வயசுலயே அவர் உருவாக்கிட்டாரு. என்ன ஒரு பிரில்லியண்டான ஐடியா பாருங்க. சொந்த பிசினஸ் எலிப்பொறியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது?
இதெல்லாம் கேட்ட உடனே அப்போ நான் உடனே வேலையை விட்டுடணுமான்னு கேட்காதீங்க. உங்க வேலையை நீங்க வழக்கம் போல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராபர்ட்டோட சொந்த வாழ்க்கையிலேயே அவர் ஒரு ஜெராக்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனா வேலை செஞ்சுக்கிட்டே தான் பணத்தை சேமிச்சு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினாரு. 3வது வருஷம் என்னாச்சு தெரியுமா? அவர் வாங்கின சம்பளத்தை விட அந்த அபார்ட்மெண்ட் கொடுத்த வாடகையே அதிகமா இருந்துச்சு. அப்போதான் ஒரு வேலையை விட்டாரு. கார்ப்பரேட் கம்பெனில 30 வருஷம் மாடு மாதிரி கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் பிளான் உங்களை உண்மையிலேயே ஃபினான்ஷியலா சுதந்திரமாக்கும். சரி, இந்த எலிப்பொறியிலிருந்து தப்பிக்க நீங்க இன்னிக்கே செய்ய வேண்டிய பிராக்டிக்கலான விஷயங்கள் என்னென்ன? டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் வாங்குறது, மாசம் வாடகை வரக்கூடிய ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, வெப்சைட் மாதிரியான டிஜிட்டல் அசெட்ஸ் உருவாக்குறது, இல்லனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து வர லாபத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு அசெட் உங்களுக்கு வருமானம் தர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது உங்களுக்கு கீழே 24 மணி நேரமும் எந்த சோர்வும் இல்லாம வேலை செய்யற ஒரு தொழிலாளி மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எந்த அசெட்டை புதுசா உருவாக்க ஆரம்பிக்க போறீங்க? வாழ்க்கை முழுக்க ஒரு நிரந்தர தொழிலாளியாவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு அசெட்டை உருவாக்குற ஒரு ஓனரா உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. இந்த பயணம் இங்கேயே முடிஞ்சிடல. சிந்திக்க ஆரம்பிங்க, செயல்பட தொடங்குங்க. இந்த எக்ஸ்பிளைனரோட அடுத்த பகுதிக்காக காத்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நாம் அலசுவோம்.